டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் வான வேடிக்கை, முப்பெரும் அச்சுகளில் கடும் மோதல். முதலாவது, ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி நிகழ்வுகள் நடைபெறும் உச்சக்கட்டம். இதை பற்றி பேச முடியாதவாறு தன்னை பேசுகின்ற விதமாக அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் நேற்று இரவு மிக மோசமாக நடைபெற்றன. அமெரிக்காவிற்கு பதிலடியாக குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஈரானினுடைய தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களை நோக்கி மிக உக்கிரமாக நடைபெற்றன. எங்கும் வெடியோசைகளும் போர் பெருமேகங்களுமாக நேற்றைய இரவு காட்சி தந்தது. அதேவேளை அமெரிக்க அதிபர் துருக்கி அங்காராவில் நேட்டோ மாநாடை முடித்துக் கொண்டு ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஏறுகின்ற பொழுது, ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தினால் நாங்கள் 20 மடங்கு அதிகமான தாக்குதலை நடத்துவோம், அதாவது 1க்கு 20 என்கின்ற அடிப்படையில் இந்த தாக்குதல் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். இது அவருடைய திட்டம் அல்ல. இதற்கு முன்னர் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் 1க்கு 10 என்கின்ற வீதத்தில் இருந்தது. அதைத்தான் இவர் காப்பி பண்ணி மேலொரு வடிவமாக குறிப்பிடுகின்றார். அதை தவிர அமெரிக்க தாக்குதல்கள், ஈரான் தாக்குதல்கள் என்று எல்லாமே உயர்வடைந்த நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் அமெரிக்கா மீது மிக மோசமான தாக்குதல்கள் அரங்கேற போகின்றன, ஈரானால் இதை சகித்துக் கொள்ள முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். இந்த முப்பெரும் சிக்கல்களுக்கு இடையில் ஈரானுடைய அதி உயர் மத தலைவர், காலம் சென்ற அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி நிகழ்வுகளும் நடைபெறுகின்ற உச்சகட்டத்தை நெருங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் போரை எதனால் உங்களினால் நிறுத்த முடியவில்லை என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் போரை நிறுத்துவது அல்ல இங்கே பிரச்சனை, ஈரான் அணுகுண்டை உருவாக்க கூடாது, அதை தடுப்பதுதான் இந்த போரினுடைய அடிப்படை தலைமை விதி என்றும், ஈரானுடைய கைகளில் அணுகுண்டு வருவதற்கு ஒரு காலமும் தான் அனுமதிக்க மாட்டேன் என்றும், அதனால் இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானிய தலைவர்கள் மன நோயாளிகள் என்று அவர்கள் மீது கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்கின்றீர்களே, இது சரியா என்ற கேள்விக்கு ஈரானுடைய தலைவர்கள் புத்திசாலிகள் தான், அது நேற்று வரை, இன்று அவர்கள் அப்படி இல்லை, அவர்கள் நான் குறிப்பிட்டபடியே மாறி இருக்கின்றார்கள் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப், அவர்களை பற்றி தானும் நல்லபடியாகத்தான் யோசித்திருந்ததாகவும், ஆனால் இப்பொழுது பூட்டிய அறைக்குள் இரகசியமாக பேசுகின்ற பொழுதுதான் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஒன்று தனக்கு திட்ட தெளிவாக தெரிவதாகவும், ஈரானினுடைய ஆட்சியாளர் ஈரானிய மக்களினுடைய நலம் குறித்து எந்த விதமான அக்கறையும் இல்லாதவர்கள், தங்களுடைய நலனும் இருத்தலும் தான் அவர்களுடைய முக்கியமாக இருக்கின்றது என்கின்ற இரகசியத்தை தான் அறிந்து கொண்டதாகவும், அதனால் தான் இவர்களுடன் பேசுவதில் பயனில்லை என்றும் தான் ஒரு முடிவிற்கு வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் 2வது நாளாகவும் இன்று தொடர்ந்து இருக்கின்றன. எதற்காக இந்த தாக்குதல்களை நடத்துகின்றீர்கள் என்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், கோர்முஸ் நீரிணையை ஈரான் தன்னுடைய படைகளினால் கட்டுப்படுத்துகின்றது, இதனால் சர்வதேச வர்த்தகம் சீராக நடைபெற முடியவில்லை, எனவே கோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும் ஈரானுடைய ஆற்றலையும் அதிகாரத்தையும் பறிப்பதற்கான தாக்குதலை தாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் என்றும், கோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்படுத்த முடியாது, அது சர்வதேச கடல் பகுதி என்றும் அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகமாகிய சென்ட்காம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இன்று காலை ஈரானுடைய அணு மின் நிலையத்தை தாக்கி இருக்கின்றது அமெரிக்கா, அதற்கு அருகில் கொண்டு விழுந்திருக்கின்றது, ஆனால் அணு மின் நிலையம் சேதமடையவில்லை. இதுபோல ஈரானுடைய முக்கியமான துறைமுகங்களாகிய பண்டர் அப்பாஸ், கொனரக், சபஹார் ஆகிய இடங்களின் மீதும் தாக்குதல்கள் நடைபெற்று பெரும் தீப்பிழம்பமாக இருக்கின்றது. இது ஈரானுக்கு எதிரான நேரடி பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அவர் நேட்டோ மாநாட்டிற்கு வந்த பொழுது, ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு வந்த பொழுது, இந்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு அவர் எங்கோ செல்ல போகின்றார், அதற்கான நாடக பிரதியை எழுதியபடிதான் அவர் வருகின்றார் என்றும் நேற்றைய நமது உலக செய்திகள் சுட்டிக்காட்டியதை இத்தருணத்தில் நினைவில் கொள்க. ஈரான் மட்டும் தொடருமாக இருந்தால் மேலும் மேலும் தங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். இந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக புதியதொரு சக்தியையும் அவர் உருவாக்கி வருகின்றார் என்பதை மறக்க முடியாது. நேட்டோவில் துருக்கியுடன் பேசி துருக்கியை பெரும் சக்தி மிக்க ஒரு அரசாக மாற்றுவதற்கான வேலைகளை முடித்த டொனால்ட் ட்ரம்ப் அதே வேகத்தில் சிரியா நாட்டின் மீது விதிக்கப்பட்டிருந்த பயங்கரவாத பட்டியல் தடையை விலத்துவதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நேற்று அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் ஆகிய பாராளுமன்றத்தில் இதற்கான பிரேரணை
யோசனையை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு எதிர்ப்பு எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதனால் வரும் 45 தினங்களில் பயங்கரவாத பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நாடாக சிரியா மாற்றமடையும். சிரியாவில் முதலீடு செய்ய, வர்த்தகத்தை மேம்படுத்த மேலைநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் ஆவலுடன் காத்திருக்கின்ற நிலையில் இந்த தடை விலத்தலானது சிரியாவினுடைய பொருளாதாரம், வர்த்தகம், அரசியல் போன்றவற்றில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த புதிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது நடைபெற போகின்ற விடயம், ஈரானுக்கு எதிராக இவர்கள் சுனி முஸ்லிம்கள், இவர்களும் துருக்கியும் இணைந்து புதியதொரு பலமாக வருவதற்கான ஒரு வியூகம் வகுக்கப்படுவதையே சிரியா மீதான தடை விலத்தலையும், துருக்கிக்கு F-35 போர் விமானங்கள் வழங்கப்பட்டதையும், இஸ்ரேலுக்கு மாற்றீடாக புதியதொரு சக்தி மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் நண்பர்களாக இருவரும் நாடுகள் உருவாகி இருப்பதையும் நேற்று இரவு நடைபெற்ற ராஜதந்திர நிகழ்வுகள் காட்டுகின்றன. சிரியாவிற்கான ஆயுத ஏற்றுமதி, நிதி உதவி மற்றும் பொருளாதார உதவிகள், புதிய நிறுவனங்களை ஏற்படுத்துதல் போன்ற பல விடயங்கள் தடைப்பட்டதாக இருந்தது. இவை அனைத்தும் மறுபடியும் விலத்தப்பட்டு சிரியா புதியதொரு கோணத்தில் முன்னேற இருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய வான் தாக்குதலுக்கு உரிய பேட்ரியாட்டிக் ஏவுகணைகளினுடைய பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. வரப்போகும் போர்கள் சாதாரணமான போர்கள் அல்ல. சர்வதேச விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கும் ஏவுகணைகளை தகர்ப்பதற்கும் பெருந்தொகையான பேட்ரியாட்டிக் ஏவுகணைகள் நிறுத்தப்பட வேண்டியதாக இருக்கின்றன. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் தாம் அந்த உற்பத்தியில் மிக வேகமாக ஈடுபட இருப்பதாகவும், அதற்கான பெரும் முதலீடு செய்ய இருப்பதாகவும், அமெரிக்காவில் மட்டுமே அது உருவாகும் என்றும், அமெரிக்கர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை அது உருவாக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். பேட்ரியாட்டிக் ஏவுகணை உற்பத்தி என்பது புதிய ஆயுத உற்பத்தி போட்டியினுடைய ஓர் அங்கமாக இருக்கின்றது. மேலும் அமெரிக்காவிற்கு இணையான பேட்ரியாட்டிக் ஏவுகணைகள் பிரான்சிலும், இத்தாலியிலும், ஜெர்மனியிலும் தயாராகி இருக்கின்றன. இவைகள் மிகவும் சிறந்தவை, துல்லியமானவைதான். ஆனால் அமெரிக்காவை போல நீண்ட தூரம் ஏவுகணை தாக்குதலை நடத்தி ஏவுகணைகளை உடைப்பதற்கான ஆற்றல் கொண்டவை அல்ல. பாலிஸ்டிக் ஏவுகணை சிஸ்டம் போல இவைகள் இல்லை. பிரான்ஸ், இத்தாலி உருவாக்கிய ஏவுகணை திட்டம் குறுந்தூரம் மத்திய தரத்திற்கு இருக்கின்றது. ஜெர்மனியினுடைய ஏவுகணை திட்டமானது மிகவும் சிறப்பாக இருந்தாலும் அது அமெரிக்காவினுடைய நீண்ட தூர ஏவுகணையை ஈடு செய்யவில்லை. இதனால் படைத்துறை ஆய்வாளர்கள் கூறுகின்ற பொழுது, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்றவைகள் உற்பத்தி செய்தாலும் அமெரிக்காவிற்கு ஈடானவை அல்ல. அமெரிக்காவிற்கு இணையாக மிக விரைவாக உற்பத்தி செய்வதற்கு ஐரோப்பாவினுடைய ஆயுத தொழிற்சாலைகள் தயாராக இல்லை. அவைகள் மிகவும் மந்தகதியிலேயே உற்பத்தியை செய்வதனால் பேட்ரியாட்டிக் ஏவுகணை உற்பத்தியில் அமெரிக்காவினுடைய இந்த கேள்விக்கான நிரம்பலை இவர்களினால் உருவாக்க முடியாது என்றும், அது அமெரிக்காவிலேயே உருவாக்க வேண்டிய நிலை இருப்பதும் கள நிலவரம் என்றும் தெரிவித்தார். எல்லாவற்றையும் அமெரிக்காவிடம் விட்டுவிட்டு அமெரிக்கா எங்களை காப்பாற்றும் என்று கருதியிருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பேட்ரியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் புதிய சவாலை விட்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகளும் நேட்டோவினுடைய புதிய திட்டங்களும் வெளியாகி இருக்கின்றன. அடுத்த செய்தியில் அறிய தயாராகுங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.